வணக்கம். பிரதமின் யூட்நெட் திட்டத்திற்கு வரவேற்கிறோம். தினமும் வாட்ஸ்அப் மூலம் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நீங்கள் தொடர்பில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் டிஜிட்டல் தயார்நிலை பாடத்தின் ஒரு பகுதியாக ஆன்லைன் தொடர்பு மற்றும் கற்றலுக்கு வாட்ஸ்அப்பை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்துவது என்பதை இன்று கற்றுக்கொள்வோம். தொடங்குவதற்கு முன் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து வாட்ஸ்அப்பை உங்கள் மொபைலில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். தேடல் பட்டியில் வாட்ஸ்அப் தட்டச்சு செய்து பயன்பாட்டை நிறுவி செயல்முறையை முடிக்கவும். பின்னர் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்று உங்கள் தொலைபேசி எண்ணை உள்ளிட்டால் சரிபார்ப்பு குறியீடு உங்களுக்கு அனுப்பப்படும். உங்கள் ப்ரொஃபைல் சுயவிவரம், பெயர் மற்றும் புகைப்படத்தை புதுப்பிக்கவும். இப்பொழுது நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த தயாராக உள்ளீர்கள். சுவரொட்டிகள், காணொளிகள், GIF, PDF வடிவில் கல்வி வளங்கள் வாட்ஸ்அப் குழுவில் அடிக்கடி உங்களுக்கு பகிரப்படும். நீங்கள் குழுவில் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் மற்றும் வழிகாட்டியின் ஒவ்வொரு பதிவையும் ஓகே, சரி, டன், முடிந்தது, சீன், பார்க்கப்பட்டது என்று பதிலளிப்பதன் மூலம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தவிர மற்றவர்களின் விருப்பங்களில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் செயல்பாடுகளையும் மற்றும் விவாதங்களிலும் முனைப்பாக பங்கேற்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய குழுவை உருவாக்குவது எப்படி என்பதை அறிய இந்த காணொளியை பாருங்கள். ஒரு புதிய குழுவை உருவாக்க நியூ குரூப், அதாவது புதிய குழு என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் தொடர்புகளில் இருந்து, அதாவது பர்சனல் கான்டாக்டில் இருந்து விரும்புபவர்களை சேர்க்கவும். இந்த இரண்டு செயல்களிலும் நீங்கள் செய்யலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை வலது புறமாக ஸ்வைப் செய்து உங்கள் பதிலை தட்டச்சு செய்யலாம் அல்லது மேல் இடது அம்புக்குறியை கிளிக் செய்து உங்கள் பதிலை தட்டச்சு செய்யலாம். அசல் செய்தியை பார்க்க பதிலின் குறிப்பிட்ட பகுதியை தட்டவும். ஒரு செய்திக்கு பதிலளிக்க செய்தியை தட்டி பிடிக்கவும், அதாவது ஹோல்ட் த மெசேஜ். ஒரு தனி நபருடன் உரையாட அவர்களின் பெயரால் @followed என தட்டச்சு செய்து உங்கள் செய்தியை தட்டச்சு செய்யவும். உங்கள் குரலை பதிவு செய்ய மைக் பொத்தானை அழுத்தி பிடிக்கவும். செய்தியை பதிவு செய்த பிறகு மைக் பொத்தான் அழுத்துவதை விடுவியுங்கள். ஒலிப்பதிவை இயக்குவதன் மூலம் நீங்கள் செய்தியை கேட்கலாம். புகைப்படம் அல்லது வேறு எந்த கோப்பையையும் பகிர அட்டாச் ஐகான், அதாவது இணை ஐகானை தட்டவும். மேல் வலது மூலையில் உள்ள குரல் அல்லது காணொளி ஐகானை தட்டுவதன் மூலம் நீங்கள் குரூப் வாய்ஸ் கால் ஆர் வீடியோ கால், அதாவது குழு குரல் அழைப்பு அல்லது காணொளி அழைப்பை தொடங்கலாம். ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது பங்கேற்பாளரை சேர் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் அழைப்பில் மேலும் பலரை சேர்க்கலாம். தொழில்முறை அமைப்பில் இமோஜி அல்லது ஜிப்ஸை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். பாடத்திட்டத்தின் போது விதிகளை பின்பற்றி ஒருவருக்கொருவர் மதிக்கவும். இந்த பயிற்சி மூலம் நீங்கள் வாட்ஸ்அப்பை நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.